Good evening students. Next exercise 3.15 graph direct variation and indirect variation. So இதலட graph வந்து நீங்க graph noteல தான் வந்து நீங்க என்ன பண்ணனும்னாக்க draw பண்ணனும். So direct variationக்கு வந்து formula வந்து பாத்தீங்க அப்படினாக்க direct variation formula y by x is equal to k or y is equal to kx. இந்த ரெண்டு எதுவுமே நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது inverse variation or indirect variation. Inverse variation or indirect variation. இதுக்கு ஃபார்முலா xy is equal to k. xy is equal to k. So இப்போ இதுக்கு டெஃபினிஷன் வந்து நம்ம ரைட் பண்ணனும். சோ அப்போ இந்த டைரக்ட் வேரியேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க டைரக்ட்க்கு சோ இப்போ நமக்கு ஆக்சிஸ் வரும்போது x and y அப்படிங்கற ரெண்டே சொல்லுவோம். அப்போ x is increased, ரெண்டுமே வந்து increased ஆகும். x is increased and also y is increased. So it is direct variation அப்படின்றது சொல்லணும். இதே இது இன்டைரக்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ். இந்த ரெண்டுக்குமே ஒரே தான். சோ இன்டைரக்ட்னாலும் இன்வர்ஸ்னாலும் ஒரே தான். x is increased but y is decreased. இது ஒரு இது. அடுத்து இந்த இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா two கான்செப்ட் வரும். சோ அடுத்து x is decreased but y is increased. சோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்துருச்சு அப்படினாக்க இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இன்வர்ஸ் வேரியேஷன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படினாக்க டைரக்ட் வேரியேஷன். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணனும்னாக்க இந்த ஃபார்முலாஸே வந்து நீங்க ரைட் பண்ணனும். சோ இதுதான் இந்த கிராஃபினுடைய பேசிக் இது. சோ கிராஃப்ல வந்து இந்த ரைட்டிங் வொர்க் எல்லாமே அந்த ரூல்டு சைடுலயும் டயகிராம் இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க அந்த கார்ட்டீசியன் பிளேன் சைடுலயே வந்து ரைட் பண்ணனும், டிரா பண்ணனும். சோ இதுல ரைட் சைடு ரைட் பண்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாவே வந்து சொல்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்க அப்படியே வந்து ரைட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியானது. சோ அதனால மேக்ஸிமம் நீங்க இத நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிக்கங்க. Now first question, a garment shop announce a flat 50% discount on every purchase of item for their customers. Draw the graph for relation between the marked price and discount. Hence find the marked price when customer gets a discount of rupees 3250. Then the discount when the marked price is rupees 2500. So இத வந்து நம்ம கிராஃபா வந்து இப்ப டிரா பண்ண சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தோம்னாக்க 50% வந்து டிஸ்கவுண்ட் தர்றாங்க. அப்படி 50% டிஸ்கவுண்ட் தந்தாங்க அப்படினாக்க 3250 டிஸ்கவுண்ட் வரணும் அப்படினாக்க அவர் எவ்வளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், மார்க்கெட் பிரைஸ் 2500 இருந்துச்சு அப்படினாக்க டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு இருந்திருக்கும். இதான் வந்து क्वेश्चन நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நமக்கு கொடுக்கல.
அப்ப டேபிள் நம்ம தான் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் மார்க்டு பிரைஸ், மார்க்டு பிரைஸ் பிரைஸ் எக்ஸ், எக்ஸ் இன் ருபீஸ். தென் அடுத்தது டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் y in rupees. ஸோ இதுக்கு வந்து ஒரு டேபிளா நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இப்போ இங்க நமக்கு வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 1000 மேல போயிட்டு இருக்கனால நம்ம 500 இந்த மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 500, அடுத்தது 1000, நெக்ஸ்ட் 1500, next 2000, next 2500. so minimum வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணா போதுமானது. தென் இப்போ இது வந்து என்னன்னாக்கா மார்க்கெட் பிரைஸ். அப்போ இதுல 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னாக்கா எவ்வளவு வரும்னா பாதி அமௌண்ட், ஹாஃப் அமௌண்ட் தான். அப்போ இதுல ஹாஃப்ன்றப்போ 250, இங்க 500, அடுத்து இங்க வந்தோம்னா 750, அடுத்து இங்க வந்தோம்னாக்க 1000, அடுத்து இங்க வந்தோம்னாக்க 1250. சோ இதான் இதுக்குரிய டேபிள். தென் நெக்ஸ்ட் இப்போ இதுல இருந்து நம்ம டெஃபினிஷன் வந்து ரைட் பண்ணணும். சோ டெஃபினிஷன் வரும்போது இப்போ x வந்து கம்பேர் பண்ணுங்க. x எப்படியே போயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ from the table x is increased and also y is increased, so it is direct variation. சோ இப்போ இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்க அப்படினாக்க ஃபார்முலா வந்து ரைட் பண்ணனும். சோ டைரக்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா y by x is equal to k. that implies first இத மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. y னுடைய வேல்யூ வந்து என்னது 250 by x னுடைய வேல்யூ 500 is equal to k. that implies இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ சோ இத சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லனா அப்படியே கூட நீங்க வச்சுக்கலாம். சிம்பிளிஃபை பண்றது தேவையில்லை, நமக்கு வேல்யூஸ் இது மட்டும் தான் நமக்கு தேவை. சோ இப்போ இதோட ஒரு இது முடிஞ்சு. இப்போ இந்த இத அப்ளை பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க பிளாட் பாயிண்ட்ஸ். plot points 500, 250, next 1000, 500, next 1500, 750, next 2000, 1000, next 2500, 1250. then flat point முடிஞ்சோனே scale. so இப்போ ஸ்கேலுக்கு வரும்போது on x axis 1 cm is equal to x axisல நம்ம எவ்வளவு எடுத்துறோம் 500 எடுத்துட்டு போறோம். அப்போ 500 units, 500 units or 500 rupees னு கூட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். on y axis 1 centimeter is equal to இதுக்கு நீங்க 500 ஆவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ 500 சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நமக்கு ஆன்சர் இங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா
1250 வர்ற மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம 250 அவை நம்ம சூஸ் பண்ணிட்டே போகலாம். அப்போ 250 யூனிட்ஸ், 250 யூனிட்ஸ். இதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆன்சர் வந்து ரைட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னாக்க, the marked price when customer gets a discount, the marked price when customer gets a discount of rupees 3250. so இப்போ இந்த 3000 இங்க வந்து என்ன சொல்லுமா, 0.5% தான், 50% சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இதுல half பார்ட்டா வந்து ரைட் பண்ணலாம். அப்போ 3250 by 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 2s are 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 2 2s are 4, பேலன்ஸ் வந்து 1, 5 2s are 10. அப்போ 1625. சரி, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ மார்க்கெட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 6500 rupees, 6500. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. செகண்ட் क्वेश्चनக்கு வரும்போது செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, the discount when marked price is rupees 2500 is discount வந்து இப்ப கேக்குறாங்க. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் நம்ம இந்த மார்க்கெட் பிரைஸை 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைச்சிரும். அப்போ 1250 rupees. so that's all the இதுக்கு தான் வந்து இது எல்லாமே. இப்போ இந்த क्वेश्चन வந்து ரைட்டிங் சைடுல இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்டிங் வர்க் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினாக்க ரைட்டிங் சைடுல இருக்கணும். சோ இங்க வந்து இது வந்து ஆன்சர். சோ now the graph, இந்த கிராஃப் வந்து டிரா பண்ணும்போது இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய கிராஃப் ஷீட். இந்த பாக்ஸ் தான் உங்களுடைய கிராஃப் ஷீட். கிராஃப் சைடுல இருக்கக்கூடிய பக்கம். சோ இதுல கீழ இருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 4 சென்டிமீட்டர் மேல வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கிறீங்க. 4 சென்டிமீட்டர் ஆர் 3 சென்டிமீட்டர் டிரா பண்ணுங்க. இட்ஸ் எனஃப் 3 சென்டிமீட்டர். சோ இப்போ இந்த ஸ்கேல்ல வந்து ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்கங்க. the next இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்கேயும் 3 சென்டிமீட்டர் கேப்ல ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கிறீங்க. சோ here 0 y dash x dash x y, then இங்க வந்து scale on x axis 1 centimeter is equal to 1000 units. சோ அந்த ஃப்ரண்ட்ல உள்ளவரை நீங்க வந்து அந்த இது வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா ஸ்பேஸ் பத்தல, அதனால நான் இப்போ வந்து எகைன் வந்து டிரா பண்றேன். சோ அந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க அந்த இதுல வந்து x இந்த ஸ்கேல அங்க வந்து மாத்திருங்க. then on y axis 1 centimeter is equal to 500 units. சோ இப்போ இங்க வந்தோம்னாக்க 1000 சூஸ் பண்ண போறோம். 1000, 2000, next 3000, next 4000, next 5000, next 6000,
next 7000. அடுத்து இங்க வந்தோம்னாக்கா 500 சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 500, 1000, 1500, next 2000, next 2500, next 3000, 3500, next 4000, next 4500. இந்த டாப்ல ஃபுல்லா எவ்வளவு வேல்யூ வருமோ அதே மாதிரி ரைட் பண்ணனும். இங்கேயும் ஃபுல்லா எவ்வளவு வேல்யூ வருமோ அது வரைக்குமே ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா மார்க்டு பிரைஸ். இட் இஸ் a marked price. Then here discount. So இப்போ 500 marked price 500 இந்த 0க்கும் 1000க்கும் இடையில வந்து லைட் டார்க்ல ஒரு லைன் இருக்கும். 500 இங்க 250. 250 இது ரெண்டுக்கு நடுவுல ஸ்மால் இது. சோ அப்ப இந்த பாயிண்ட் வரும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்க 500, 250. நெக்ஸ்ட் 1000, 500 இங்க வந்திருக்கும். 1000, 500. Next 1500 இங்க வந்திருக்கும். சோ 1500 னா இங்க வரும்போது 750 னாக்க 1000க்கும் 500க்கும் நடுவுல. சோ இந்த பிளேஸ். சோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1500, 750. சோ இதே மாதிரி ஃபுல் இதை நீங்க அப்படியே வந்து ரைட் பண்ணலாம். சோ இப்போ இதே மாதிரி ரைட் பண்ணி அப்படியே நேர் ஸ்ட்ரைட் லைனா அப்படியே கொண்டுட்டே போறீங்க. சோ இப்போ இது வரைக்கும் வருது. சோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The marked price when customer gets a discount. So discount வந்து 3250. 3250 நாக்க இந்த பிளேஸ் வரும். சோ இந்த பிளேஸ்ல இருந்து லைன் இப்படியே டிரா பண்றீங்க. இங்க வருது. அடுத்து ஸ்ட்ரைட்டா வரும். தென் நெக்ஸ்ட் இதுல வரும்போது இந்த லைன் ஒரு இங்க கீழாமே இப்படி கீழே இறக்கணும். சோ இப்படி கீழே இறக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த பிளேஸ் இந்த 6000க்கும் 7000க்கும் சென்டர்ல வந்து வரும். தட் மீன்ஸ் 6500. அந்த ஆன்சர் வந்து கரெக்டா உங்களுக்கு கிடைக்கும். 6500. அடுத்து இப்போ இதுல இருந்து நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கிறதுனால சோ இங்க இருந்து ஏரோ மார்க் அப்படி டிரா பண்ணணும். நல்லா ஏரோ மார்க் வந்து நீட்டா இருக்கணும். இங்க வந்து இன்டு மார்க். அடுத்தது டிஸ்கவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க when the marked price 2500. சோ 2500 னா இங்க இதுல இருந்து இப்படி நேரா கொண்டு வரும்போது இங்க எவ்வளவு வரும் அப்படின்றத பார்க்கணும். சோ 2500 அப்படின்றப்போ 1120 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ 1120 இந்த அப்படியே வரும். சோ அப்ப இங்க இருந்து நமக்கு ரைட் பண்ணிருக்கனால இந்த ஏரோ மார்க் இப்படி வரும். இப்படி வந்து இங்க வந்து இன்டு மார்க் இங்க 1250 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரைட் பண்ணிடுறீங்க. சோ இதான் இந்த கிராஃபினுடைய ஃபர்ஸ்ட் மாடல் டைரக்ட் வேரியேஷனுடைய கிராஃப். Next third question, graph the following function y is equal to 1/2 x. Identify the constant of variation and verify it with the graph. Also find y when x is equal to 9. Next find x when y is equal to 7.5. y னுடைய வேல்யூ 7.5 ஆ இருந்துச்சுனா x னுடைய வேல்யூ என்ன? செகண்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन x is equal to 9 ஆ இருந்துச்சுனா y னுடைய வேல்யூ என்ன? இதான் வந்து கேட்டிருக்காங்க. இதான் வந்து क्वेश्चन. சோ இப்போ நம்ம
ஆன்சருக்கு போறோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சொல்யூஷன்ல கிராஃப் வந்து கொடுக்கல, அதனால நம்மளா தான் வந்து டேபிள் வந்து கொடுக்கல, அதனால நம்மளா தான் அப்ளை பண்ணணும். சோ எக்ஸ், சோ இந்த இதுல கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்க இங்க பை 2ல இருக்கு. அப்போ இத கேன்சல் பண்ணனும்னா ஒரு ஹோல் நம்பர் வர மாதிரி நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ ஈவன் நம்பரா நம்ம அப்ளை பண்ணிட்டு போலாம். 2 4 6 8 10 12 இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது y is equal to, so y ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க y is equal to 1/2 into x. இப்போ x க்கு பதிலா இத கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வந்துரும் 1. அடுத்தது 2 3 4 5 6. சோ இப்போ இதுதான் இதனுடைய டேபிள். சோ இப்போ கம்பேர் x and y. x and y கம்பேர் பண்ணுங்க. அப்போ from the table x is increased and also y is increased. So it is direct variation. It is direct variation. So direct variation formula y by x is equal to k, that implies y is equal to kx, that implies y is equal to 1/2 into x. So here k வினுடைய வேல்யூ அதான் வந்து கேட்றாங்க, கான்ஸ்டன்ட் அப்படின்றது கேட்றாங்க. ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் அப்படின்றது கேட்றாங்க. அப்போ k is the constant. k is equal to 1/2 is proportionality constant. Proportionality constant. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் பிளாட் பாயிண்ட்ஸ். plot points. So first one 2, 1, next 4, 2, next 6, 3, next 8, 4, next 10, 5, next 12, 6. Next வந்து பாத்தீங்கன்னா scale on x axis, scale on x axis 1 centimeter is equal to 2 units. On y axis 1 centimeter is equal to 1 units. The next answer வந்து என்ன கேட்குறாங்க, find y when x is equal to 9. so அப்போ first இது when x is equal to 9, then y is equal to, so x இனுடைய வேல்யூ 9. அப்போ இத கொண்டாந்து 9 வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ 9/2 அப்படின்றது வந்துரும். 9/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்க 4.5. next second one when y is equal to 7.5, then x is equal to 15. so அப்போ y இனுடைய வேல்யூ 7.5 ன்னு இருக்காங்க. அப்போ x இனுடைய வேல்யூ வேணும், இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும் 7.5 into 2 15. then இப்போ இங்க வந்து ஸ்கேல் வந்து ரைட் பண்ணனும். scale on, it is a graph side, on x axis 1 centimeter is equal to 1 unit, sorry 2 units.
அடுத்தது on y axis 1 centimeter is equal to 1 unit. Then இப்போ இங்க வந்தோம்னாக்க சேம் அதே மாதிரி தான் எல்லா கிராஃபுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து 3 சென்டிமீட்டர் மேல சைடுல வந்து 3 சென்டிமீட்டர் கேப் வந்து விட்டுருங்க. x dash y sorry x dash y dash x and y. So இப்போ x axisல 2 யூனிட்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்கோம். So 2 4 6 8 10 12 14 15 15. அடுத்து இங்க வந்தோம்னா 1 யூனிட்டா எடுக்கிறதா சொல்லியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. So இப்போ first point 2, 1 x ல 2 y ல 1. So 2, 1. அடுத்தது 4, 2 4, 2 4, 2 6, 3. So 6, 3. Next 8, 4. So இங்க வரும் 8, 4. So இப்போ இந்த லைனை கொண்டாந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட் லைன் அப்படியே போயிட்டே இருக்கும். So இதான் இது. So இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் பண்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. y is equal to 1/2x அப்படின்னு ரைட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ நம்மளுடைய கொஸ்டினுக்கு வரலாம். when x is equal to 9 9னாக்க எங்க இருக்குனாக்க 8க்கும் 10க்கும் நடுவுல இருக்கும். x is equal to 9 இதுல இருந்து கொண்டு வர சொல்றாங்க. இதுல இருந்து கொண்டு வந்து எங்க இதனுடைய வேல்யூ கேட்கணும். அப்போ 4.5. சோ இது கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து இன்டர்செப்ட் ஆகும். சோ இங்க இருந்து போயிடுறதுனால இந்த ஏரோ மார்க் இப்படி வந்துடணும். இங்க வந்து இன்டு மார்க். அடுத்தது y is equal to 7.5. y னுடைய வேல்யூ 7.5. அப்படினாக்க இங்க வரும்போது எதுல வரும்னா 15ல வந்திருக்கும். சோ இங்க இருந்து இது அப்படியே கீழ கொண்டு வரீங்க இங்க வந்துரும். சோ இங்க 7.5ல இருந்து போயிறனால இந்த சைடு ஏரோ மார்க். இங்க வந்து ஒரு இன்டு மார்க். இதுதான் இதனுடைய ஆன்சர். சரி 14 16ன்றது வரும். சோ 14 இங்க வரும்போது 16. சோ இது அப்படியே கீழ கொண்டு வந்தீங்கன்னா இங்க வந்திருக்கும். சென்டர்ல வரும். சோ இதுதான் இதனுடைய ஆன்சர். Next is 6th question. We have two-wheeler parking zone near the bus stand. Charges as below. So இந்த டேபிள் வந்து அவங்களே வந்து क्वेश्चनல கொடுத்துட்டாங்க அப்படினா நீங்க again சொல்யூஷன்ல வந்து டேபிள் வந்து ரைட் பண்ணிட்டு தான் பண்ணனும் எக்ஸாமுக்கு. நோட்ல வரும்போது from the table அப்படினு சொல்லி நீங்க டைரக்டாவே ரைட் பண்ணிரலாம். So time and amount வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. Question: check if the amount charged are in direct variation or in inverse variation to the parking time. So இந்த அமௌண்ட்டுக்கும் பார்க்கிங் டைமையும் செக் பண்றீங்க. செக் பண்ணும்போது டைரக்ட் வேரியேஷன் வருதா இல்ல இன்வர்ஸ் வேரியேஷன் வருதா அப்படின்றத செக் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கிராஃப் த டேட்டா. இந்த டேட்டாவுக்கு வந்து கிராஃப் டிரா பண்ணுங்க. Find the amount to be paid when parking time is 6 hours. 6 hours இருந்துச்சுனா எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, find the parking duration when the amount paid rupees 150. 150 பே பண்ணாங்க அப்படினாக்க எவ்வளோ டியூரேஷன் வந்து பார்க் பண்ணலாம் அப்படின்றதான். சோ இப்போ இங்க டேபிள் வந்து அவங்களே கொடுத்துட்டதுனால நான் இப்ப டைரக்டாவே அப்ளை பண்ண போறோம். from the table x is increased and also y is increased, so it is direct variation.
டைரக்ட் வேரியேஷன் ஃபார்முலா y by x is equal to k. அப்போ இதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாக்கா 15 வரும். அந்த 15 தான் என்னன்னாக்கா k proportionality constant. Then y is equal to kx. So அப்போ y is equal to k வினுடைய வேல்யூ 15. So 15x. plot points ரைட் பண்றீங்க. plot points அப்படிங்க x and y ல இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிடுறீங்க. அடுத்தது ஸ்கேல், அடுத்தது ஆன்சர். இங்க ஒரு क्वेश्चन இருக்கு, இங்க ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். சோ as usual எல்லா கிராஃபுக்கும் ஒரே மாதிரியே தான். கீழ இருந்து 3 சென்டிமீட்டரோ மேல இருந்து 3 சென்டிமீட்டரோ சைடுல 3 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. x here y. so இங்க வரும்போது என்னன்னாக்க டைம், it is a time, so it is a amount. இந்த amount டைம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து இதை ரைட் பண்ணி இருக்கணும். இப்போ ஸ்கேல் இங்க வரும்போது என்ன ரைட் பண்ணணும்னா ஸ்கேல், ஸ்கேல் on x axis on x axis 1 centimeter is equal to எவ்வளவு ரைட் பண்ணிருக்கோம் 2 units, 2 units. அடுத்தது on y axis 1 centimeter is equal to 10 units, 10 units. so இப்போ இத வந்து இங்க நம்ம ரைட் பண்ணலாம் y dash. so 2 4 6 8 10 12 12 14. இந்த சைடு வந்தோம்னாக்க 10 10 ஆ சொல்லியிருக்கோம். 10 20 30 40 50 60 70 80 90 20 sorry 90 100 110 120 130. இதே மாதிரி மேல 150 வரைக்கும் வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் இது 4 னாக்க நமக்கு 60, 4 60, 460 இங்க வருது. so 4, 60. next வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 8, 120, 8 120. so 8, 120 இப்போ இந்த பிளேஸ் வருது 8, 120. so இப்போ இதனுடைய கிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருந்திருக்கும். இதே மாதிரி இப்படியே போயிட்டே இருந்திருக்கும். so இப்போ நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வரலாம். so அமௌண்ட் வந்து பாத்தீங்க பார்க்கிங் டைம் வந்து பாத்தீங்கன்னாக்க 6 hours. அப்போ 6 hours அப்படின்னாக்க இங்க வரும்போது எவ்வளவு வரும்னா 90 rupees. so அப்போ 90 இங்க இந்த லைன்ல வந்து டச் பண்றதுல தான் நம்ம கீழே எடுக்கணும். so அப்போ 6 hoursல இருந்து சொல்லிருக்கனால இங்க இப்படியே வந்து இங்க இப்படி கொண்டு வந்து இங்க இன்டு மார்க். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா when the amount paid 150 பே பண்ணினா இப்போ 150 இங்க வரும்னு வெச்சுங்க. அப்போ இங்க வரும்போது 150 பே பண்ணாங்கன்னா அப்போ இங்க வரும்போது எவ்வளவு வரும்னா 10 அப்படின்றதுக்கு வரும். சோ இங்க இப்படியே வந்து 10 இங்க வரும்போது 150. சோ அப்ப இங்க இருந்து ஏரோ மார்க் வந்து இங்க கீழாம இப்படியே வந்திருக்கும். சோ இங்க வந்து இன்டு மார்க். சோ இதுதான் இந்த 6th क्वेश्चन உடைய கிராஃப். சோ இதுல இந்த லைன் வந்து சரியா தெரியல. நீங்க வந்து ஃபுல்லா வந்து ரைட் பண்ணி அந்த இது நேர் எவ்வளவு வருதோ அந்த கிராஃப் வந்து கரெக்டா எடுத்து நீங்க அதை டிரா பண்ணணும். சோ இது கண்டிப்பா கிராஃப் நோட்ல தான் ரைட் பண்ணணும். சோ யூசிங் ஸ்கேல் வச்சு ரைட் பண்ணுங்க. ஸ்கேல் இல்லாம ரைட் பண்ணாதீங்க. ஸ்கேல் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரைட் பண்ணி இருக்கணும். சொல்யூஷன் வந்து ரைட்டிங் சைடுல ரைட் பண்ணணும். இவ்வளவு ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய கிராஃப் நோட்ல இருக்கணும். இல்லன்னா மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும். சோ பி கேர்ஃபுல். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நீங்க ரைட் பண்ணணும். இந்த இது வரும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த லைன் நல்லா டார்க்கா இருக்கோ அந்த லைன்ல தான் நீங்க டிரா பண்ணணும்.
கீழ இருந்து 3 சென்டிமீட்டர் வந்து கேப் வச்சிருங்க, அந்த லைன்ல வந்து டிரா பண்ணுங்க. அதே மாதிரி சைட்ல இருந்து 3 சென்டிமீட்டர் கேப் வச்சுட்டு அந்த லைன்ல டிரா பண்ணுங்க. இந்த அமௌண்ட் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க அமௌண்ட் டைம் இது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அது கண்டிப்பா இந்த இதுல எந்த ஆக்சிஸோ அதை வந்து கண்டிப்பா ரைட் பண்ணியிருக்கணும்.